செல்வர்களே, ஆண்டோர்களே, சமத்துவ பொங்கல் விழாங்கிறது ஜாதி மதம் இனம் பேதம் எதுவும் இல்லாம மரியந்தோனையும் கொண்டாடுவாரு, முகமது நசீரும் கொண்டாடுவாரு, புருஷோத்தமனும் கொண்டாடுவாரு. அப்படின்னா ஜாதி மதம் இனம் பேதம் எதுவுமே கிடையாது. அதான் சமத்துவ பொங்கல் விழான்றது. அது தமிழருக்கே உரிய சிறப்பான பொங்கல் விழா. அதனால்தான் சமத்துவ பொங்கல் விழான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த பொங்கல் விழா எப்போ கொண்டாடுவாங்க? சூரியன் மகர ரேகையில பிரவேசிக்கின்ற காலம், பூமத்திய ரேகைக்கு வடக்கே பிரவேசிக்கின்ற காலத்தை உத்தராயணம்னு சொல்றோம். தெற்கே பிரவேசிக்கின்ற காலத்தை தட்சிணாயணம்னு சொல்றோம். வடக்கே பிரவேசிக்கின்ற காலம் உத்தராயண காலம் தான் தேவர்களுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதனால சூரியன் மகர ரேகையில பிரவேசிக்கின்ற காலத்தை உத்தராயண காலத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம பொங்கல் விழா கொண்டாடுறோம். அதுக்கு பிறகு 6 மாசம் உத்தராயண காலம். கடகரேகையில பிரவேசிக்கின்ற காலம் தட்சிணாயனம். சூரியன் கடகரேகையில பிரவேசிக்கின்ற காலம் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. தட்சிணாயனத்தை இறைவனுடைய வழிபாட்டிற்கென்றே முதல்ல ஒதுக்கிடுவாங்க. ஆடி மாசம் கடகரேகையில பிரவேசிக்கின்ற காலம் ஆடி மாசம். அந்த ஆடி மாசத்தை அம்மனுக்கு திருவிழா நடத்துறது தான் வேலை, வேற எதுவும் வேலை கிடையாது. ஆடி மாசத்துல அந்த 6 மாசமும் எந்த நற்காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. தை மாசம் பிறந்ததும் இதை வடநாட்டில் என்ன சொல்லுவாங்க? மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. நாம பொங்கல் விழான்னு கொண்டாடுறோம். ஏன் பொங்கல் விழா தை மாசத்துல கொண்டாடுறோம்? நாம ஏன் கொண்டாடணும்? ஏன் தை மாசத்துல கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆடியில காத்தடிச்சு ஐப்பசியில் மழை பொழியும், தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடி வரும் அப்படின்னு ஆடியில காத்தடிச்சுன்னா ஐப்பசியில மழை பொழியும். நல்லா நடவு நட்டுட்டு மார்கழியில் அறுத்துருவாங்க. மார்கழியில் அறுத்து புது அரிசி வரும். அதை குத்தி பொங்கலிட்டு யாருக்கு நன்றி? எந்த கடவுளுக்காவது என்று சொல்றாங்களா? இது எந்த கடவுளுக்காவது விழா கொண்டாடுறாங்க பொங்கல் விழா? சூரியனுக்கு முதல்ல நன்றி செலுத்துகின்ற விழா. அதனால்தான் இதுக்கு நன்றி விழான்னு பேர். பொங்கல் விழாவுக்கு நன்றி திருநாள்னு பேரு. தமிழர் திருநாள் நன்றி பெருநாள் என்று பெயர். சூரியனுக்கு முதல்ல பொங்கல் வச்சு படைக்கிறாங்க. ஏன்? சூரியன் இல்லைன்னா நம்ம உலகத்துல வாழ முடியாது. இப்போ மிக்ஸாம் புயல் வந்து தாக்குச்சு, 4 மாவட்டத்தை பாழாக்குச்சு. இந்த பக்கம் 4 மாவட்டத்தை பாழாக்குச்சு. அது மாதிரி சூரியனே வரலன்னா நம்ம கதி என்ன ஆகுது? நாம அது மாதிரி வெள்ளத்தை அடிச்சு போயிட வேண்டியதுதான். ஆகையினால சூரியனுக்கு முதலில் நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக இந்த நாளை கொண்டாடுகின்றோம். முதல் நாள் பொங்கல் விழா. அடுத்த நாள் எது கொண்டாடுறோம் அப்படின்னா மாட்டுப்பொங்கல். இது இப்போ டிராக்டர் வந்துருது, உழறதுக்காக கருவியெல்லாம் வந்துருது. அந்த காலத்தில் எந்த டிராக்டர் இருந்தது? எல்லாம் மாட்டால் தானே உழுதுன்னு இருந்தாங்க. அப்போ உழவனுக்கு உதவி செய்த மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாக இந்த பொங்கல் விழா மாட்டு பொங்கல்னு கொண்டாடுறாங்க. சரி, கரிநாள்னு எது கொண்டாடுறாங்க? காணும் பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இதுவரையில நம்மோடு தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றி ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை 2 சொல்லுவாங்க. சாப்பிட்றது தான் நேரம், கட்டுறது தான் துணி ஒன்று மேலே, இடுப்பில் கட்ட துணி மேலே ஒரு துண்டு, அவ்வளோதான். இப்படி இருந்த ஒரு தொழிலாளிக்கு கூட வந்து உதவி செஞ்சான் மற்றவன்லாம். அவன்லாம் காணும் பொங்கல் அன்னைக்கு பால் பொங்கிச்சிங்களா? நல்லா பொங்கிச்சுப்பா, இந்தாப்பா ஏதோ என் பேர் வச்சுது அப்படின்னு அவனுக்கு நன்றி. காணும் பொங்கல் ஒருவரை கண்டு உறவாடி தன் கையில் கிடைத்ததை அவருக்கு கொடுக்கின்ற நாள் காணும் பொங்கல். ஆகையினால அந்த நாளை காணும் பொங்கல்னு கொண்டாடுறாங்க. இப்படி 3 நாளும் பெரும்பொங்கல் சூரியனுக்கு நன்றி, மாட்டுப்பொங்கல் மாடுகளுக்கு நன்றி, அடுத்தது காணும் பொங்கல் நம்மோடு உதவி செய்த நண்பர்களுக்கு, நம்மோடு உதவி செய்த தொழிலாளர்களுக்கு நன்றி. இப்படி நன்றி பெருவிழாவாக இந்த பொங்கல் நாளை கொண்டாடுகின்றோம். இது சமத்துவ பொங்கல். இது ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது. மரியந்தோனையும் கொண்டாடுவார், புருஷோத்தமனும் கொண்டாடுவார், நசீர் அகமதும் கொண்டாடுவார். எல்லாரும் கொண்டாடுற பொங்கல் இது. அதனால தமிழர் திருநாள்னு பேர் வச்சாங்க. வடநாட்டில் மகர சங்கராந்தின்னு பேர் வச்சாங்க. சங்கரன்னா சூரியன், அந்தினா பிரகாசிப்பது. சூரியன் மகர ரேகையில பிரவேசிக்கின்ற காலத்தை மகர சங்கராந்தின்னு வடநாட்டில் சொன்னாங்க. நம்ம தமிழருக்கு மட்டும்தான் காணும் பொங்கல் விழான்னு கொண்டாடுறாங்க. அது சூரியனுக்கு முதல் நாளில் நன்றி தெரிவிக்கிறாங்க. அடுத்தது மாடுகளுக்கு, அடுத்தது நம்மோடு உதவி செய்த நண்பர்களுக்கு பொங்கல் விழா கொண்டாடி நன்றி தெரிவிக்கிறாங்க. இப்படி பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இது பொங்கல் விழா ஆரம்பம் உத்தராயண காலம் ஆரம்பத்தில் கொண்டாடுறோம். தட்சிணாயணத்தில் இதோட முடிஞ்சு போகுது. ஆடியோட உத்தராயணம் முடிஞ்சு போகுது. ஆடியில் தட்சிணாயணம் ஆரம்பிக்குது. அப்போ
ஆடியில் தான் அம்மனுக்கு கூழ் ஊற்றுறாங்க. எல்லா ஊர்லேயும் மாரியம்மான்னு அதுக்கு பேர். ஏன் மழையை கொடுக்கின்ற கடவுள், அதனால் மாரியம்மான்னு பேர் வச்சாங்க. மாரின்னா மழை, மழையை கொடுக்கின்ற கடவுள், அதனால் மாரியம்மான்னு பேர் வச்சாங்க. இப்படி எல்லாமே நம்ம தமிழர்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிங்க. நமக்கு தான் தெரியலையே தவிர அவங்க ரொம்ப அறிவாளிங்க. அதெல்லாம் எந்த கடவுளையும் கும்பிடுறதில்லை, இயற்கை தெய்வ வழிபாடு. அதெல்லாம் இது இயற்கை தெய்வ வழிபாடு முக்கியம் தமிழர்களுக்கு. இது பொங்கல் விழா, அதனால தான் சமத்துவ பொங்கல். எல்லாரும் கிறிஸ்தவரும் கொண்டாடுவார், முஸ்லீமும் கொண்டாடுவார், இந்துக்களும் கொண்டாடுவாங்க. எல்லாரும் கொண்டாடுற விழா இது. அதனால சமத்துவ பொங்கல் விழான்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அது பேதம் கிடையாது. இதில் ஜாதி மத இன பேதகம் எல்லாம் இந்த பொங்கல் விழாவிலே கிடையாது. அதனால இது சமத்துவ பொங்கல் விழாவாயிற்று. ஆகையினாலே இந்த விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்துரைக்க வந்திருக்கின்ற பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள். என்ன ஆன்றோர்கள் சொல்றீங்க, சான்றோர்கள் சொல்றீங்களே? ஆன்றோர்கள் என்றால் அறிவால் நிறைந்தவர்கள், சான்றோர்கள் என்றால் பிறருக்கு சான்றாக வாழ்ந்து காட்டுகின்றவர்கள், பெரியோர்கள் என்றால் நம்மை விட வயதில் முதியவர்கள் இருக்கின்றார்கள், மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரையும் சேர்த்து ஆன்றோர்களே சான்றோர்களே என்று சொன்னேன். மற்றபடி இல்லை, பெரியோர்களை என்று நம்மை விட வயதில் மூத்தவர்கள், அறிவில் குறைந்தவர்களாக கூட இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. பெரியோர்களை என்று அவர்களுக்கும் நான் வணக்கம் தெரிவித்து வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி.